தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டு வருது, இது துரதிருஷ்டவசமானது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே இன்னொரு வார்த்தை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, உண்மையிலுமே ஆணவ கொலையாக இருந்தாலும் சில நேரங்களில் உண்மை வெளியே வருவதில்லை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இங்கே நடக்குது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. அவங்க சொன்னது இங்கு மட்டுமல்ல, தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்கணுங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு காலத்தினுடைய ஆட்சியில போட்டு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் அடுத்த தமிழகம் தான் வருது போறாமே. இந்த ஆணவ கொலைகள்ல ஏற்கனவே 2017 முதல் 2025 வரை ஏறக்குறைய 65 ஆணவ கொலை நடந்திருக்கிறதாக ஆதாரப்பூர்வமான எடுத்து வச்சுக்கிற போறாமே. கண்ணகி முருகேசன் வழக்கு நடந்து 22 வருஷம் ஆச்சு. அந்த வழக்குல தொடர்ந்து கண்ணகி முருகேசனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த சாதி ஆணவ கொலையை உங்களுக்கு தெரியும், நம்ம நக்கீரன் ஆசிரியர் தான் அப்ப இந்த பொய் வழக்குல பொடா வழக்குல உள்ளப்படப்பட்ட போது தன்னுடைய மாமனாருடைய இறப்புக்காக வருகிறாரு. பத்திரிகை நக்கீரனுடைய நிருபர் மூலியமாக இந்த செய்தியை போட வைக்கிறாரு. அதுதான் தமிழ்நாட்டுல அது வெளிவந்தது. அதை சிபிஐக்கு மாத்தி அந்த வழக்கு ஏறக்குறைய 18 ஆண்டுகள் நடந்துதான் தீர்ப்பளிச்சாங்க கடலூர் மாவட்டத்துல. அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சாங்க. அதுல கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கு அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த தென் மாவட்டங்கள்ல விமலா ராணின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு ஒண்ணு, அதே மாதிரி சங்கர் கௌசல்யா வழக்கு, அதே மாதிரி திவ்யா இளவரசனுடைய வழக்கு, கோகுல்ராஜுடைய வழக்கு, ஐஸ்வர்யா வழக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது போன அதிமுக ஆட்சி ஆகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஆகட்டும், இந்த ஆணவ கொலைகள் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது போறான். அது மட்டும் இல்ல, கோகுல்ராஜ் வழக்குல நாம சிறப்பு வழக்கறிஞராக இடையில அந்த வழக்க மதுரைக்கு மாற்றப்பட்டு 3 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துல அந்த வழக்குல இந்தியாவே திரும்பி பார்க்கிற வண்ணம் அந்த வழக்குல நியாயத்தை நம்ம பெற்றுக் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, யுவராஜ் போன்றிருக்கிறவர்களுக்கு 8 பேருக்கு இறுதி வாழ்நாள் சிறை, இறுதி மூச்சு இருக்கவரை சிறைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பிறப்பு தீர்ப்பு கொடுத்து மட்டுமல்ல, அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அங்க மாண்புமிகு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த வெங்கடேஸ்வரி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு அந்த தண்டனை திருப்பி உறுதிப்படுத்தி ஆய்வுபூர்வமா சொல்லிருக்காங்க போறாமே. அதுல